சர்வதேச அரசியல்ல பெரிய ரவுடி பையன் யார்றா அப்படின்னு கேட்டோம்னா, அன்னை அமெரிக்கா அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாய்ங்க. அதுல யாருக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த அன்னை அமெரிக்காவே தூக்கி போட்டு இந்தியா துவச்சுக்கிட்டு இருக்கும். இந்த காலகட்டத்திலயும் செம்ம தைரியத்தோட எர்டோகன் வந்து அரசியல் பண்ணலாம் அப்படின்னு குதிக்கிறாரு. காரணம் தைரியமா அப்படின்னு கேட்டா, உள்ளூர்ல விசாரிச்சு பார்த்தா தெரிஞ்சு போயிரும். தைரியம்லாம் கிடையாது. கையில காடே இல்ல. எங்க துருக்கிக்குள்ள காடே இல்ல. அதனால வெளிநாட்டு காடுகள தூக்கி வச்சு என்னத்தையாச்சும் பண்ண முடியாதா? இஸ்தான்புல் மேயர் வேற தொல்ல பண்றான்டா சாமி அப்படிங்கிற மாரி தான் அந்த ஆள் ரவுண்ட் அடிக்கிறான். வேற ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிறார்கள். இல்ல இருக்கட்டுமே நாங்க வச்சு செய்கிறோம் அப்படிங்கிற மாரி இந்தியா தன்னோட சம்பவங்கள ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல எர்டோகன் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்ப்போம். எர்டோகன பொறுத்தவரையும் வார்த்தையாலயும் சீண்டலாம். இல்ல ஆக்ரோஷமா ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்கலாம். எல்லாமே எடுக்கலாம். ஆனா என்ன அப்டின்னா, எடுத்து உருப்படுமா அப்படின்னு கேட்டா, எடுத்து உருப்பட முடியாது. காரணம் துருக்கி காய்கள் நகர்த்தணும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா பாகிஸ்தான்ல வந்து நிக்கணும். ஆப்பரேஷன் சிந்தூர்ல நான் கிழிச்சுப்புட்டேன் அப்படின்னு துருக்கியால சொல்ல முடியுமா அப்படின்னா, ஆமா இந்தியா அடிச்சு என்னைய கிழிச்சுப்புட்டாய்ங்கன்னு வேணா சொல்லலாமே ஒழிய, துருக்கி ஆயுதங்கள் போய் பாகிஸ்தான காப்பாத்திருச்சுன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பொழப்பு நாறிப் போச்சு. இந்தியாவுக்கு எதிரா மைலேஜ் எடுக்கலாம். இந்தியா கிரீஸுக்கு ஆயுதம் விக்குது. இந்தியா துருக்கியோட ஆப்போசிட் டீமோட நட்பு பாராட்டுது அப்படிங்கிற கோவத்த காட்டலாம் அப்படின்னாலும், காட்டுறதுக்கு இங்க ஒண்ணும் ஒர்த் கிடையாது. இன்னொன்னு துருக்கியே ஒர்த் கிடையாது இந்தியா முன்னாடி. அதத்தான் உண்மை. அப்படி இருக்கும்போது பாகிஸ்தான்ல இப்பதான் எர்டோகன் வாங்காத அடி கிடையாது. அத சமாளிக்க முடியாம தவிக்கிற நேரத்துல அடுத்த சுத்து விளையாட்டு. எங்க அப்படின்னா பங்களாதேஷ்ல. பங்களாதேஷ்ல 2 டிஃபென்ஸ் காரிடார உருவாக்க போறாங்களாமா. அந்த நாடு கெட்ட கேடுக்கு 2 தேவையாடா அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. சரி எங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சித்தகாங் பகுதியில் தான் வந்து இந்த வேலைய பார்ப்பாய்ங்க. பார்த்துக்கட்டும். ஆனா உருப்படுமா அப்படின்னு கேட்டோம்னா, உருப்படும் உருப்படாதவங்கள தாண்டி ரொம்ப வேகமா இருக்காய்ங்க. டிஃபென்ஸ் டீம்ல இருந்து ஆட்கள் வரார்கள். டிஃபென்ஸ் முதலாளிகள் ஆட்கள் வரார்கள். ஆனா பேமெண்ட் எங்க இருந்து ரிலீஸ் ஆகும்னு நமக்கு சத்தியமா தெரியல. பங்களாதேஷ்ல காசு கிடையாது. யூனுஸோட ஆஃப்ஷோர் அக்கவுண்ட்ல இருந்து துருக்கிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாரு. துருக்கியோட ஆயுதங்கள வாங்க சீனாவும் ஃபண்ட் பண்ணாது. துருக்கியோட ஆயுதங்கள வாங்க அமெரிக்காவும் ஃபண்ட் பண்ணாது. ஆனா அன்னை அமெரிக்கா திருட்டு பயல பொறுத்தவரையும் இன்டைரக்டா 1 டஜன் ஏஜென்சி வச்சிருக்கான். இந்த மாரி வேலைகளுக்காகவே. அவன் ஏது ஃபண்ட் பண்ணாதான் உண்டு. ஆனா மேனுஃபேக்சரிங் யூனிட் எல்லாம் போட்டோமாடா ஃபண்ட் பண்ணுவீங்க? நமக்கு தெரிஞ்சு வாய்ப்பில்ல. இருந்தாலும் அசிங்கம் புடிச்ச அன்னை அமெரிக்கா என்னத்த வேணாலும் செய்வான். டாரிஃப் வாரு, பாகிஸ்தான் யுத்தத்தை நான் தான் நிறுத்தினேன். இந்த மாதிரி பெரிய விஷமத்தனமான வேலையும் செய்வான். சில்லறத்தனமான வேலையும் செய்வாங்க. 2யும் ஒரு சேர செய்யறது தான் அமெரிக்காவோட ஒரு கெட்ட பழக்கம். அதனால இது பார்ப்போம். இதுக்கு யாரு பில்ல கிளியர் பண்றாங்கிறத பார்ப்போம். மத்தபடி இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ குடுக்குமா அப்படின்னு கேட்டா, ஆப்கானிஸ்தான்ல எல்லா நாடுகளும் இந்தியா கூட காசு போட்டுச்சு. அமெரிக்கா கொள்ள காசு போட்டாங்க. சீனா கொட்டி வச்சிருக்காங்க. எதுவுமே உருப்ட்ட பாடு இல்ல. இந்தியாலாம் அடுத்த கட்ட டீல் போட்டு அதாவது ஆப்கான் கவர்மெண்ட்டுக்கு நம்ம கொடுத்த காசு அப்படிங்கிறது நமக்கு ஒன்றும் பெரிய பிரயோஜனம் கிடையாது. அவனுங்களுக்கு பார்லிமெண்ட்லாம் கட்டி கொடுத்தோம். அதுல உட்காந்து என்ன சட்டத்தை ஏற்றுறாங்களா என்ன? ஒண்ணும் கிடையாது. அடுத்து தாலிபான்களுக்கு கொட்டி கொடுத்து நம்ம கைக்குள்ள தூக்கி வச்சுக்கிட்டோம். அமெரிக்காவே ஆச்சரியப்படுது. என்னடா விட்டோம்னா எல்லா பேரும் செதறுவாங்கன்னு பார்த்தா இந்திய பைய தூக்கி அவனுங்களை கைக்குள்ள வச்சுக்கிட்டான். நல்ல வேளை இந்த ஃபார்முலா சீனாக்கு கிடைக்கல. சீனா பையன் இன்னுமா அங்கிட்டு அப்படியே முட்டி மோதிக்கிட்டு தான் இருக்காங்க. ரஷ்யாவை பொறுத்தவரை அங்கீகரிச்சுட்டே போயிட்டாங்க. போ இங்க பாரு நான் உன்னைய வந்து அடிச்செல்லாம் பழைய வரலாறு. அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா யார் உன்னை அடிச்சா? அமெரிக்கா. திருப்பியும் உன்னை அடிப்பான் பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி ரஷ்யா கூட்டணி போட்டு போயிருச்சு. எப்படி ஆப்கான் கவர்மெண்ட்டுக்கு கொட்டின பணம் பூரா மண்ணுல போட்டீங்கடா போங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சோ, அதே மாதிரிதான் பங்களாதேஷ்குள்ள யூனிஸ் இருக்கும்போது போடக்கூடிய பணம். இந்த டிஃபென்ஸ் காரிடார்ல வச்சு பெரிய அளவுல துருக்கியால மைலேஜ் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, பேப்பர்ல வேணா எழுதி வச்சுக்கலாமே ஒழிய, ரியல் மைலேஜ் அப்படிங்கிறது கிடையாது. காரணம் எலெக்ஷன் வரப்போகுது. அதுல யூனுஸ் ஜெயிப்பாரான்னு சந்தேகம். யூனுஸ் ஜெயிச்சாலும் எவ்வளவு நாள் இருக்க விடுவாங்கங்கிறது சந்தேகம். கலிதால் ஜியாவோ இல்ல ஷேக் ஹசீனாவோ யாரு உள்ளுக்குள்ள என்ட்ரி கொடுக்க போறான்னு தெரியல. அமெரிக்கா எப்படி வருங்காலங்கள்ல ஆப்ரேட் பண்ண போறார்கள்ங்கிறது குட்டி குட்டி நோட்ஸ் தான் இருக்கே ஒழிய என்டையர் பிக்சர் கையில இல்ல. இந்தியாவை பொறுத்தவரையும் இந்தியா இத ஸ்மூத்தா வழிக்கு கொண்டு வந்துரும். ஸ்மூத்தானா எப்படி அப்படின்னா வெளிப்பார்வைக்கு நம்ம செய்யறது தெரியாது. ஆனா உள்ள நம்ம தூக்கி போட்டு மிதிக்கிறத டெல்லி விரும்புச்சு அப்படின்னா கசிய விடுறார்கள். அந்த காலகட்டங்கள்ல நம்ம விரிவா பார்த்தோம். எப்படி மால்தீவை அடிச்சு துவைச்சோம், நேபாள அடிச்சு துவைச்சோம், ஸ்ரீலங்காவை அடிச்சு துவைச்சோம்.
வரிசையா சீன பைய சுத்தி உள்ளவனுங்களை எல்லாம் அழுக்கு பண்ணிட்டு போயிடுவான். நம்ம அவனுங்களை பூரா அடிச்சு துவைக்கிறது தான் நம்மளோட வேலையாவே இருக்கு இப்பெல்லாம் ஃபுல் டைம். ஆனா அடிச்சு தொங்க விட்டுறோம்ல, அப்புறம் என்ன? அதே ஃபார்மட் தான் பங்களாதேஷ்க்கும். பங்களாதேஷ்க்கு கொஞ்சம் காட்டமா செய்யணுங்கிறதா ஒட்டுமொத்த இந்தியர்களோட கோரிக்கை. காரணம் அவனுங்கெல்லாம் நாடு. இவன் நாடே இல்ல. நாடு இல்ல, தலைவனும் இல்ல. எங்கிட்டோ ட்ரௌசர் போட்டு சுத்திக்கிட்டு இருந்த பயல கொண்டு வந்து வச்சு, இவன் தான் நல்லவன். எப்படிடா சொல்ற? நோபல் பிரைஸ் கொடுத்துருக்கேன்ல, அப்ப இவன் தான் நல்லவன். அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து விட்டு சேட்டைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வச்சு செய்யணும் அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது, துருக்கி இந்த 2 ப்ராஜெக்ட கொண்டு வருது. இந்த 2 இடத்துல ஃபேக்டரி அப்படிங்கிறது, துருக்கிக்கு முதல்ல பேமெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. பேமெண்ட் அவனுங்களே போட்டு, அவனுங்களே எடுத்துக்க போறாங்களா தெரியல. எவ்வளவு நாள் யூனுஸ் இருப்பான் அப்படிங்கிறதும் தெரியல. அடுத்த கட்டமா யூனுஸ் இருக்காங்க இல்லைங்கிறத தாண்டி இந்தியா டக்குன்னு மியான்மர்ல உள்ள ஒரு குரூப்பை தாவுங்கடா அப்படின்னா முடிஞ்சு போச்சு ஜோலிங்கிறது தான். வழக்கம் போல எர்டோகன் இந்தியாவுக்கு எதிராக ஏகப்பட்ட விஷயங்கள்ல அடி வாங்கி தெரிச்சு ஓடி இருக்காரு. அதுல இன்னொன்னா இந்த பங்களாதேஷோட டிஃபென்ஸ் காரிடார் மாறுமே ஒழிய எர்டோகன் திட்டத்துக்கு இது மைலேஜ் சேர்க்காது. உண்மை சொல்ல போனா பங்களாதேஷ் விவகாரத்துல இந்தியா இறங்கி அடிக்கும்போது இந்தியாவுக்கு தான் மைலேஜா மாறும். ஆட்களை வச்சு தூக்கி போடுவோம்ல ஃபேக்டரிய.